Hey all, welcome to Vedant Parthavan YouTube channel. மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தண்ணியை ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறோம். இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன், பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 5 தக்காளி, ஒரு கைப்பிடி வந்து புதினா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வேக வச்ச கறி, மட்டன் ஸ்டாக்கு. குக்கரில் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு நீளமாக வெட்டின 4 பெரிய சைஸ் வெங்காயம், அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பு, நல்லா முக்கால் வதம் வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன், ஆல்ரெடி அதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் பேஸ்ட்டு, மட்டன் வைக்கிறதுக்கு. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி, பச்சை மிளகா, புதினாவை. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு திக்கான கர்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கிறோம். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இது கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணி. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தான் பாஸ்மதி ரைஸோட அளவு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறோம். நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதோடு நம்ம நல்லா சேர்த்துட்டு அடியிலேருந்து கைவிடாமல் கிளறி விடணும். உடையாத மாதிரி கிளறணும் பொறுமையாக. அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா நம்ம கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் தூவணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் மட்டும்தான் விடணும். விட்டுட்டு தம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 20 மினிட்ஸில் பண்ணிடலாம் குயிக்காக. இப்படி பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள் மட்டன்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.